ஆண்டவர் இரட்சகருமாக இயேசுவின் இனிதான நாமத்தினால் உங்களை வாழ்த்துகிறேன். நம்முடைய ஆவிக்குரிய சிந்தனைக்காக மத்தேயு எழுதின சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன். உங்கள் பொக்கிஷம் எங்கே இருக்கிறதோ அங்கே உங்கள் இருதயமும் இருக்கும். நம்முடைய இருதயத்தின் சிந்தனைகள்லாம் எதன் மேல இருக்குமோ, நம்முடைய பொக்கிஷம் மேன்மையா என்னதை வைத்திருக்கிறோமோ அங்குதான் இருக்கும் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. பரலோகத்தின் காரியங்கள், பரலோக ராஜ்யத்துக்குரிய காரியங்கள், தேவன் நமக்கு வைத்திருக்கிற நன்மைகள், அதுதான் முக்கியம் என்று சொல்லி நான் பார்ப்போம் என்று சொன்னால் நம்முடைய இருதயம் அதன் மேல் தான் இருக்கும். இயேசுவை இதற்கு முன் உதாரணமாக சொல்லலாம். எபிரேயர்களின் நிருபத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. என்ன சொல்லப்பட்டிருக்கிறது சொன்னால் 12ஆம் அதிகாரத்திலே பார்க்கும் பொழுது, இயேசுவானவர் தமக்கு முன்பாக வைக்கப்பட்டிருந்த சந்தோஷத்தின் பொருட்டு அவமானத்தை எண்ணாமல் சிலுவை சகித்து தேவனுடைய சிங்காசனத்தின் வலது பார்சத்தில் விட்டிருக்கிறார். 2ஆம் வசனம் அதை தான் சொல்லுகிறது. முன்பாக வைக்கப்பட்டிருக்கிற சந்தோஷத்தை பார்க்கிறாரு. என்ன சந்தோஷம்? பிதாவின் வலது பார்சத்திலே உட்காரக்கூடிய பாக்கியம் ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது. அதற்கு முன்பாக மாம்சமும் ரத்தமும் உடையவராய் பூமிக்கு வந்து சிலுவையை சகிக்க வேண்டியது இருக்கிறது, நிந்தைகளை ஏற்றுக்கொள்ள வேண்டியது இருக்கிறது, அவமானப்பட வேண்டியது இருந்தது, தன்னுடைய ஜீவனையே கொடுக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை. அப்படி ஒரு திட்டத்தை ஆண்டவர் வைத்திருந்தார், ஏற்றுக்கொண்டார். ஏனென்றால் இதை செய்த பிறகு ஒரு மேன்மையான காரியம் இருந்தபடினால் பூமியில் இயேசு ஊழியம் செய்த இருந்த 33.5 ஆண்டுகளும் மாம்சத்தோடு ரத்தத்தோடு அந்த நாட்களுடைய சிந்தை ஃபுல்லா, அவருடைய எண்ணம் ஃபுல்லா பரலோகத்தை குறித்து தான் இருந்தது. இன்னும் சொல்ல போனால் இயேசுடைய இருதயமே பரலோகத்தை குறித்து, பிதாவின் சித்தத்தை குறித்து, பிதாவின் விருப்பத்தை குறித்து தான் இருந்தது. ஏன்? அவருடைய பொக்கிஷம் அங்கிருந்தது. அதனால் இருதயம் அதை நோக்கி இருந்தது. உலக பிரகாரமான காரியங்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்து அதுதான் எனக்கு முக்கியம், இதுதான் முக்கியம் என்று சொன்னா நம்முடைய இருதயம் உலக பிரகாரமான வேலை, உலக பிரகாரமான சம்பாத்தியம், உலக பிரகாரமான தொழில், இதுலெல்லாம் பிள்ளைகள் காரியங்கள் இதெல்லாம் இருப்போம் என்று சொன்னால் நம்முடைய இருதயம் அதை நோக்கி தான் இருக்கும். அதனால தான் அநேக நேரம் மன வருத்தம், பாடுகள், வேதனை, மனசு தத்தளிக்கிறோம். பரலோகத்துல பொக்கிஷத்தை சேர்த்து வைக்க சொல்லுகிறார். அப்ப நம்முடைய இருதயம் பரலோகத்துக்குரிய காரியங்களை பார்க்க ஆரம்பித்து விடும். மரணத்தை குறித்து கவலைப்பட மாட்டோம், எதை குறித்து கவலைப்பட மாட்டோம். பூமியில் இருக்கிறதோட ஆண்டவருக்கு பிரயோஜனமா மகிமைப்படுத்துகிறவனா இருப்பேன், கண்ணம் முன்னாலும் அவருடைய ராஜ்யத்துக்குள் போய் சந்தோஷத்துக்குள் பிரவேசிப்பேன் சொல்லி நம்பிக்கை நமக்கு வந்துவிடும். கிரகம் ஸ்டெயின்ஸ் ஒடிசாவிலே ஒளிவு செய்த அருமையான ஊழியருடைய வாழ்க்கையில் நிறைய பேருக்கு தெரிந்திருக்கும். 2 ஆண் பிள்ளைகளையும் அவரையும் சேர்த்து அவருடைய வாகனத்திலே தீ கொளுத்தி எரித்து விடுகிறார்கள். சாம்பலாய் போய்விட்டார் எரிந்து. மனைவி எவ்வளவு பாதிக்கப்பட்டிருப்பார்கள் பாருங்கள். ஆனாலும் அரசாங்கம் எல்லாம் அதுக்கு கேஸ் ஃபைல் பண்ணி தீ கொளுத்தினவங்களை பிடிச்சு அரெஸ்ட் பண்ணி தண்டனை கொடுத்து இது பண்ணும் போது சொல்றாங்க, அக்யூஸ்ட் எல்லாத்தையும் பிடிச்சி கொளுத்தினவங்களாம் பிடிச்சு உங்க ஹஸ்பண்டை கொண்டவங்களை அரெஸ்ட் பண்ணிட்டோம், நாங்க தண்டனை கொடுப்போம். இந்த அம்மா அதை பெருசாவே எடுத்துக்கல. இவங்க என்ன சொன்னாங்க தெரியுமா? அவங்கள நான் மன்னிச்சிட்டேன், அவங்களே இயேசு நேசிக்கிறாரு. எப்படி இது சொல்ல முடிஞ்சிட்டு கேட்டா, ஹஸ்பண்ட் என் பிள்ளைகளின் ஆசையா வளர்த்த பிள்ளைகள், அன்பு பிள்ளைகள் எனக்கு பெரிய சொத்து தான். பெரிய இழப்பா இருந்தாலும் அதையும் தாண்டி எனக்கு ஒரு சந்தோஷமான ஒரு சொத்து இருக்கு, சந்தோஷமான வாழ்க்கை இருக்கு. என் ஹஸ்பண்டா பிள்ளைகள் அங்கதான் போயிருக்கிறாங்க. அதனால எனக்கு முன்பாக வைக்கப்பட்டிருக்க அந்த பரலோகத்தின் சந்தோஷத்தை நான் பாக்குறேன். அதனால இந்த பாதை எனக்கு இப்படிப்பட்ட காரியங்கள் என்னை பாதிப்பை ஏற்படுத்த முடியாது, பாதிப்பை ஏற்படுத்தவும் இல்லை. தொடர்ந்து என் கணவன் செய்த ஊழியத்தை நான் செய்கிறேன், தொடர்ந்து என்னுடைய கர்த்தர் எனக்கு நியமித்த பாதையில ஓடுறேன்னு சொல்லி தைரியமா பேசினாங்க. அவங்க இருதயம் படப்படத்து போய் அல்லது உடைந்து போய் நொறுங்கி போய் என் வாழ்க்கையே போச்சுட்டு உட்கார்ந்து அழுது கொண்டிருக்கவில்லை. சின்ன சின்ன காரியங்களுக்கு அவ்வளவுதான் வாழ்க்கையே முடிஞ்சிருச்சு தற்கொலை பண்ணுகிற கூட்டம் எவ்வளவு இருக்குது. இனி அவ்வளவுதான் சொல்லிட்டு அப்படியே உட்கார்ந்து அழுது கொண்டிருக்கிற கூட்டத்தையும் பார்க்கிறோம்ல. பூமியில உங்க பொக்கிஷம் இல்ல, இருக்கக்கூடாது. இதுதான் என்று சொன்னால் இருதயம் இங்குதான் இருக்கும். இதை தானாக வரக்கூடிய ஆசீர்வாதம் பூமியில கர்த்தர் கொடுப்பார். ஆனால் முதலாவது அவருடைய ராஜ்யத்துக்குரிய காரியங்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்து அதுதான் என்னுடைய வாழ்க்கையின் மேன்மை என்று சொல்லி பார்ப்போம் என்று சொன்னால் நம்முடைய இருதயம் அதை குறித்து தான் எண்ணிக்கொண்டிருக்கும். இந்த உலகத்தின் காரியங்கள் எதுவானாலும் உங்களை அசைக்க முடியாது. இழப்புகளோ, பிரிவுகளோ, வேதனைகளோ, என்ன நஷ்டங்களோ, கஷ்டங்களோ, வியாதியோ ஒண்ணுமே பண்ண முடியாது. தைரியமாக ஆண்டவருக்கு நிற்க முடியும், பேச முடியும், தொடர்ந்து ஓட முடியும். கிருபை இந்த நாள்ல ஆண்டவர்கிட்ட கேட்போமா, ஜெபிப்போமா? அன்பின் தகப்பனே, உங்கள் பொக்கிஷம் எங்க இருக்குங்க, உங்கள் இருதயம் இருக்குன்னு சொல்லி இருக்கிறீங்கப்பா. உலக பிரகாரமாவே பார்க்கிறோம், உலக பிரகாரம் காரியங்களுக்காகவே ஓடுகிறோம். இங்கே பல 1000 ஆண்டு இருக்கிற மாதிரி எங்க சிந்தை மாறி விடுகிறது. அப்படி அல்ல, இது ஒரு நிழலை போன்ற ஒரு வாழ்க்கை, ஒரு புகையை போல ஒரு வாழ்க்கை. என்னதான் இருந்தாலும் ஒன்றையும் கொண்டு போக போறது கிடையாது. இப்பொழுது நாங்கள் உயிரோடு இருக்கிற நாட்கள் எல்லாம் எங்கள் சிந்தை எல்லாம் எங்கள் எண்ணம் எல்லாம் பரலோகத்தின் வாழ்க்கை, அந்த மேன்மையான ஒரு வாழ்க்கை, சந்தோஷமான ஒரு வாழ்க்கை எங்கள் முன்பாக நீர் வைத்திருக்கிற அந்த மேன்மையை பார்க்கத்தக்கதா எங்கள் இருதயத்தில் அப்படிப்பட்ட உணர்வை கொடுத்து அங்கு பரலோகத்தில் உங்களுக்கு பொக்கிஷங்களை சேர்த்து வைங்கள் சொன்னது போல அதற்காக முக்கியத்துவம் கொடுத்து ஓட உதவி செய்யுங்கப்பா.
அப்படிப்பட்ட கிருபை இதை கேட்கிற ஒவ்வொருவருக்கும் கொடுங்க. பாடுகளின் பாதையில் கடந்து போற பிள்ளைகள் இருக்கலாம், இழப்பின் பாதையில கடந்து போகிற பிள்ளைகள் இதை கேட்கலாம். பிரிவின் பாதையிலே அல்லது நஷ்டத்தின் பாதையிலே என்னை நேசிக்க யாருமே இல்லையே, தனிமைப்படுத்தப்பட்டிருக்கிறேனே, என்னை எல்லாம் கைவிட்டு விட்டார்கள் சொல்லி அங்கலாய்க்கிற பிள்ளைகள் கூட இதை கேட்டாலும் பூமியில எதுவுமே நிரந்தரம் கிடையாது. எனக்கு முன்பாக பரலோக சந்தோஷத்தை கர்த்தர் வச்சிருக்கிறார். எஜமானின் சந்தோஷம் எனக்கு முன்பாக வைக்கப்பட்டிருக்கிறது. பாடுகளை நிந்தைகளை நான் சகித்து தொடர்ந்து இயேசுவுக்காக நின்று அந்த ராஜ்யத்துக்குள் அந்த சந்தோஷத்தை பிரவேசிக்க எனக்கு கர்த்தர் கிருபை கொடுக்க முடியாது. ஓடுவேன் சொல்லி வைராக்கியத்தோடு ஓட உதவி செய்யுங்க. அப்படிப்பட்ட வாக்கியத்தினை கொடுப்பதற்காக ஸ்தோத்திரம். தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். துதிகனமே ஏற்றுக்கொள்ளும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன். நம்முடைய பொக்கிஷம் எங்க இருக்கு அங்க இருதயம் இருக்கும். நம்முடைய பொக்கிஷம் பரலோகத்தில் இருக்கட்டும். நம்முடைய சிந்தை பரலோகத்தை குறித்ததாக இருக்கட்டும். பூமிக்குரிய காரியங்கள் எதுவுமே நம்மளை பாதிக்க முடியாது. தொடர்ந்து முன்னேறி செல்ல முடியும். இந்த சிந்தனையோடு இந்த நாளை தொடருவோம். மீண்டுமாய் நாளைய தினம் சந்திப்போம். நமது நியூ கவர்னன்ஸ் ஸ்டோன் மினிஸ்ட்ரி சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. அப்படியே பக்கத்துல இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல்ன்ற ஆப்ஷனை கொடுத்துக்கோங்க. அப்பதான் நாம போடக்கூடியதான வீடியோஸ் எல்லாமே டெய்லி உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வரும். God bless you.